Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கான பாரதாசன் யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மோஸ்ட்லி வந்து உங்க ஸ்டடி சென்டர்லயே வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நீங்க அட்மிஷன் போடும்போது உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணி பாத்துங்க. அகாடமிக் இயர் 2025க்கான நேம் லிஸ்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் தான் 2025லேருந்து அதுக்கு ப்ரீவியஸ் உள்ள பேட்சுக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னமும் ஏன் டிலே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இன்னாக வந்து அவங்க டைம் டேபிள் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. அதேமாதிரி நிறைய பேர் வந்து தமிழ் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அப்லோட் பண்ண சொன்னீங்க. நான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து யூஜி பிஜி பிசிபி அதேமாதிரி எல்எஸ்சி அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நான் செமஸ்டருக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க பிசிபி எல்எஸ்சின்னு. அதேமாதிரி வந்து எம்பிஏ எம்சிஏக்கான செமஸ்டர் பேட்டர்னுக்காக தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. பிசிபி எல்எஸ்சின்னு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நேம் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட. சில பேருக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியும். உங்க ஸ்டடி சென்டர்ல கேட்டிருந்தா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ தெரியாதவங்க இதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதேமாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. போன வாட்டி வந்து வெப்சைட் நாட் ஒர்க்குன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. பட் ஆனால் அவங்க நேம் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான எக்ஸாம் தான். அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் அப்லோட் பண்ணிட்டேன். பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணலையோ அந்த சப்ஜெக்ட் நேமு சப்ஜெக்ட் கோடையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதுமாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாத்தையும் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் போய் டவுன்லோட் பண்ணணும். அதில் எது இம்பார்ட்டன்ட் கொஷினோ அதை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும். எந்த சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணலையோ அந்த சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட் நேமையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போயே வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.